ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். முருங்கைக்காய் குருமா சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருமா செய்கிறதுக்காக மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், 1/2 இன்ச் இஞ்சி, 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இது கூட ஒரு 4-5 முந்திரி பருப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இல்லாட்டி இதை மட்டும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் காரத்துக்காக பச்சை மிளகாயும் மிளகும் மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். அதனால் உங்களுக்கு கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. தேங்காயை நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காய விட்டுருங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளியை போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தக்காளியை நல்லா கூட்ட வர வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா கூட்டாக வதங்கிருச்சு. நான் 2 முருங்கைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு அந்த எண்ணெயிலே முருங்கைக்காவை நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. இதை எல்லா பக்கமும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி குக்கர் மூடியை போட்டு 1 விசில் மட்டும் வேக விட்டுக்கோங்க. நிறைய விசில் விட்டுறாதீங்க. ஏன்னா முருங்கைக்காய் போட்டிருக்கிறதுனால முருங்கைக்காய் ரொம்ப உடஞ்சி போயிடும். 1 விசில் மட்டும் வச்சு விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், முருங்கைக்காய் எல்லாம் நல்லா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட முருங்கைக்காய் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தி, இட்லி, தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.